ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே சப்பாத்திக்கு வெங்காயம் தக்காளின்னு அரைச்சி ஊற்றி கிரேவியாக பண்ணி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பன்னீர் ரோல் சப்பாத்தி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு இந்த கிரேவி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமா 1-2 கட் பண்ண ஆனியன், தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கேபேஜ், கொடமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கடைசியாக நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு நிறைய பெப்பர் பொடி தூவி இறக்கணும்னா சூப்பரான பன்னீர் சாலட் ரெடி ஆகிடும். இது அப்படியே சப்பாத்தியில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணோன்னா சூப்பரான பன்னீர் ரோல் சப்பாத்தி ரெடி ஆகிடும். சப்பாத்தியுமே தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சப்பாத்தியில் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு 1 ஸ்பூன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ண பன்னீர் சாலட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணோன்னா அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் ரோல் சப்பாத்தி ரெடி. 15 மினிட்ஸில் வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் ரோல் சப்பாத்தி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வாழ்க வளமுடன்.